ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காவல்துறை தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பகுதி 10 தான் பார்க்க போகிறோம். நான் இதற்கு முன்னாடி 9 வீடியோ போடுறேன். அது வேணும்னா என்னோட வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இதை தவிர நிறைய கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்குது. நானும் ஸ்கூல் புக்லேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை செக் பண்ணிக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நவீன நாணய முறையின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷா. அவர் தான் நவீன நாணய முறையின் தந்தைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்பரின் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பைரம் கான். அவர் தான் அக்பரின் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார பெருமந்தம் தோன்றிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா. அதில தான் முதலா பொருளாதார பெருமந்தம் தோன்றியிருக்குன்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்தாங்க. இது 10ஆம் கிளாஸ் புக்கில் புக் பேக் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பிளிட்ஸ் கிரீக் என்றால் என்ன? இதுவும் 10ஆம் கிளாஸ் ஸ்கூல் புக்கு தான் கொடுத்துருக்காங்க. பிளிட்ஸ் கிரீக் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்னல் போர். அதுதான் பிளிட்ஸ் கிரீக்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்து குடியானவர்கள் அதிகம் செலுத்த வேண்டிய வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலவரி. இதுவும் 10ஆம் கிளாஸ் புக் பேக் கொஸ்டினாக இருக்குது. அடுத்து 1857ஆம் ஆண்டு புரட்சி முதலில் எங்கு வெடித்தது பார்த்தீங்கன்னா, பாராக்பூர். அங்கே தான் 1857ஆம் ஆண்டு புரட்சி முதலாக பாராக்பூரில் தான் வெடிச்சிருக்குது. அடுத்து மான்சூன் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பருவகாலம். அடுத்து நார்வெஸ்டர்ஸ் என்ற தலக்காற்று பஞ்சாபில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கால் பைசாகி. அதாவது பைசாகி மாத சீரழிவு அப்படின்னு சொல்லி பஞ்சாபில் அழைக்கப்படுகிறது நார்வெஸ்டர்ஸ் என்ற தலக்காற்று. அடுத்து ஆரவல்லி மலைத்தொடரில் உள்ள மிக உயர்ந்த சிகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருசிகார். அதனோட நீளம் பார்த்தீங்கன்னா, உயரம் பார்த்தீங்கன்னா 1722 மீட்டர். இது அபுமலையில் இருக்குது. ஆரவல்லி மலைத்தொடரில் உள்ள அபுமலையில் குருசியாருங்கிற சிகரம் இருக்குது. அடுத்து அந்தமான் நிக்கோபார் தென்கோடி முனையை எவ்வாறு அழைப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா முனை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பார்த்தீங்கன்னா, உலக அளவில் 5வது இடம். இதுவும் 10th ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா, 1980. அந்த சட்டத்தை திருத்தப்பட்ட ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா, 1988ஆம் ஆண்டு திருத்தியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் டார்வின். அவர் தான் இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டிருக்காரு. அடுத்து மிக கடுமையான மலேரியா காய்ச்சலை உருவாக்கும் பிளாஸ்மோடியம் கிருமி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால்சிபரம். அதுதான் மிக கடுமையான மலேரியா காய்ச்சலை உருவாக்குகிறது. அடுத்து நரம்பு செல்லின் உடலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சைட்டான். அடுத்து IUPACயால் கடைசியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள தனிம அணு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 112. அதாவது கோப்பர்னீசியம். அதான் கடைசி தனிம அணு எண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து உலக வனவிலங்கு நாள் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 4ஆம் தேதி தான் உலக வனவிலங்கு நாள். அடுத்து சுழன்று ஏற்பின்னது உலகம் என குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள். திருக்குறளை தான் சுழன்று ஏற்பின்னது உலகம் என குறிப்பிடுறாங்க. அடுத்து தமிழருக்கு அருமருந்து போன்றது எந்த வகை நூல்னு பார்த்தீங்கன்னா, ஏலாதி. அதுதான் தமிழருக்கு அருமருந்து போன்ற நூல். அடுத்து பார்த்தீங்கன்னா, நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் நந்திவர்மன். அவர் தான் நந்தி கலம்பகத்தினோட பாட்டுடை தலைவன் சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்தாங்க. இது 10ஆம் கிளாஸ் புக்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க 6 முதல் 10 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதாவது 11, 12ஆம் வகுப்பு போடுங்க அப்படின்னு. அந்த புக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். சிரமத்துக்கு மன்னிக்கவும். மேலும் இதுபோல் ஜாப் தோழர்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.